Namaste students, welcome to 9th standard social science. Today we are going to see unit 3 civics human rights. So when we are celebrate that human rights day is celebrated every year on 10th December. Okay. Before going to the topic, we can see the learning objectives. To know about the international efforts for promoting human rights, to understand the basic human rights enshrined in Indian Constitution, to understand about the functions of institution and issues involved in human rights, to know about the types of human rights. Now we can see the introduction of this lesson. The lesson travels through the history of Organization for Human Rights. The rights ensured by the Universal Declaration of Human Rights being highlighted. Fundamental rights are enshrined in Indian Constitution and fundamental duties incorporated in the Constitution along with the introduction of national and state human rights commissions, and their functions are explained. Extended rights like child rights, SC and ST rights, human rights, labor rights, etc. also discussed. So in this lesson we can discuss about the human rights through the Universal Declaration of Human Rights. It's one of the important thing to promote the human rights. We can discuss in this lesson about the Indian Constitution. It gives the fundamental rights and fundamental duties to promote the human rights. Next we are going to see about National and State Human Rights Commission. And after we can deeply discuss about the child rights, what is meant by SC and ST rights, human rights, labor rights, etc. we can discuss in this lesson. So before going to the topic, we can see one story. So on 7th June 1893, what happened? One person traveled from Pretoria in South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியான்ற பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் நாட் அ ஒயிட் மேன், அவர் ஒரு வெள்ளை இனத்தவர் இல்லை. ஸோ கருப்பினத்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு. அவர் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒன் பர்சன் ஒயிட் மேன் ட்ராவல் பண்ணி வர்றாரு. So the non-white person seated in that first class compartment. First class compartmentல உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்போ ஒயிட் மேன் கேட்குறாரு, you're a non-white man, so you want to sit in that third compartment. நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காருங்க, நீங்கள் கருப்பினத்தவராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் போயிட்டு தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த பிளாக் பர்சனுக்கு நாட் அ ஒயிட் மேன், ஸோ இவருக்கு கோபம் வருது, நான் எதுக்கு பின்னாடி போயிட்டு உட்காரணும், ஐ வாண்ட் டு சிட் இன் தட் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட், ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நான் வாங்கின டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொன்னவங்கக்கிட்ட ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, ரெஃப்யூஸ் டு லிவ் இன் தட் பிளேஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவரை பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்டுடுறாங்க. நீ தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலை இல்லையா, அதனால் நீ என்ன பண்ணுற, இங்கேயே இறக்கி விட்டுறாங்க, பீட்டர் மேரிட்ஸ்பர்க். ஸோ ஷிவரிங் இன் தட் வின்டர் நைட் இன் த வெயிட்டிங் ரூம் ஆஃப் த ஸ்டேஷன் சேஞ்ச்ட் த கோர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப். இட் டுக் அப் த ஃபைட் அகேன்ஸ்ட் த ரேஷியல் அப்ரேஷன். ஸோ அங்கே அந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ன்ற இடத்துல ஒரு பெரிய கடும் குளிராக இருக்குது. அந்த குளிரில் அந்த நைட்டில் அவரை இறக்கி விட்டுடுறாங்க. அவருக்கு எப்படி இருக்கும், அப்போ தான் அவருக்கு
இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா இனவெறி. நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால நம்மளை கீழே இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் அவருக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் தான் அவர் போராட ஆரம்பிக்கிறார். கருப்பினத்தவரும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி போராடினவர் தான் யார்? ஊஸ் தட் பர்சன்? ஊஸ் தட் நான் ஒயிட் பர்சன்? த ஸ்பிரிட் ஃபார் த ஆக்டிவ் நான் வயலன்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் மூமெண்ட். அப்போ தான் அவரை இறக்கி விட்டாங்களையா, அந்த ஸ்டேஜில் தான் அவருக்குள்ளே அந்த நான் வயலன்ஸ் அப்படின்றத த்ரூ த நான் வயலன்ஸ் ஸ்டார்டட் தட் ஸ்ட்ரகிள். அதாவது அகிம்சை வழியில் அவர் போராட ஆரம்பிக்கிறார். ஒரு கத்தியோ சண்டையோ எதுவுமே போடாமல் அகிம்சை வழியில் போராடினவர். த்ரூ தட் நான் வயலன்ஸ் we can understand who's that personality? The great person, the Mahatma Gandhi, made the monotonous decision to stay on in South Africa and fight against that racial discrimination. Fight racial discrimination against the Indians. ஸோ அந்த இடத்துல இறக்கி விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அந்த நேரத்தில் இருந்தால் இந்த கருப்பின மக்களுக்காக அவர் போராட ஆரம்பிக்கிறார். அவுட் ஆஃப் தட் ஸ்ட்ரகிள் emerged his unique way of protest, non-violent satyagraha. So after that only he struggled and he stayed in that South Africa and he struggled for that non-white person through that non-violent, that means satyagraha. As a human being, Gandhi had all the right to travel in that first class compartment, but he was discriminated because of his skin color. Discrimination is not only based on color, it is on the basis of race, gender, place of birth, caste, religion and so on. So the Gandhi had rights to travel in that first compartment. அவருக்கு ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணலை, அவரை ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ண விடலை. காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் இஸ் ஸ்கின் கலர். அவருடைய ஸ்கின் கலர்னால அவரை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் ரேஸ், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த், கேஸ்ட், ரிலிஜியன். ஸோ யார் ஒருத்தவங்களையும் அவங்களுடைய இனத்தை வச்சோ, அவங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், இல்லை அவங்க பிறந்திருக்கக்கூடிய பிளேஸ், இல்லை கேஸ்ட், ரிலீஜியனை பற்றி யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் இன் தட் சொசைட்டி. எல்லாருமே என்ன ஈக்குவல் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக போராடினவர் தான் யார்? மகாத்மா காந்தி. டியூ டு திஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பீப்புள் ஆர் prohibited from enjoying their basic human rights. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷனால் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேசிக் ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியல. பீப்புள் ஆர் prohibited from the enjoying their basic human rights. ஒரு தடை ஏற்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எடிக்ட்டு. மகாத்மா காந்திக்காக அவருடைய ரிசம்பிளாக இதை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? UNO defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is enlightened of this right without discrimination. ஸோ UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ்ன்றது இட்ஸ் அ ரைட், இட்ஸ் அ ஹியூமன் ரைட். எல்லா மனிதர்களுக்கும் உரிமைகள் இருக்குது. யார் ஒருத்தவங்களையும் ரேஸ் வச்சோ, ஜெண்டர் வச்சோ, நேஷ்னாலிட்டி டிபெண்ட் பண்ணி, எத்தினிசிட்டியை டிபெண்ட் பண்ணி, தட் மீன்ஸ் இனத்தை வச்சோ, இல்லை லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணியோ, ரிலீஜியன் டிபெண்ட் பண்ணியோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் வச்சோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல் த பீப்புள் ஹாவ் த ரைட். ஸோ அப்படின்னு UNO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. The Human Rights Day is celebrated every year on 10th December. The history of human rights has roots in all the great events of the world and it has sustained the struggle for freedom and equality everywhere.
So the history of human rights in all parts of the world, they are accepted, they are struggle for their freedom. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ்னால எல்லா மக்களும் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக என்ன ஆரம்பித்தாங்க, போராட ஆரம்பித்தாங்க. The United Nations Organization UNO was formed on 24th October 1945 after the Second World War. It proposed that deals with the consequences of war and prevent such happening in the future. So when the World United Nations Organization formed, it was formed 24th October 1945. Why it was formed? Because to stop that Second World War. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேர்ல்டு வார் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டு ப்ரிவெண்ட் த சச் ஹேப்னிங் இன் ஃப்யூச்சரில் எந்த ஒரு வாரம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க. அக்டோபர் 24 இஸ் UNO டே. ஸோ டுடே 20th November, but last month October 24 is UNO day. The Universal Declaration of Human Rights has played a crucial role in promoting human rights. So Universal Declaration of Human Rights, it promotes the human rights. It is the main important role to play the human rights. Human rights உருவாகிறதுக்கு ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணாங்க, அதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்? After we can see this, Universal Declaration of Human Rights. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. It was drafted by the representatives with different legal and cultural backgrounds from all regions of the world. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது ஹியூமன் ரைட்ஸுடைய ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்குது. இது யார் எழுதுனாங்க? ஹூ டிராஃப்டட் திஸ்? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லீகல் அண்ட் கல்ச்சுரல் பீப்புள் இன் த வேர்ல்டு. வேறு வேறு ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? த லீகல் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், தே ரிட்டன் திஸ் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். When it was proclaimed, the declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. 10th December 1948ல பாரிஸில் தான் இதை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. As common standard of achievement of all the people and all nations. So this gave the solution for all the people. It is the one of the achievement of the all the people in all the nation. எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சாதனையாக இது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The first time it set out the fundamental human rights to be universally protected, and UDHR, Universal Declaration Human Rights, has been translated into many languages. We want to protect this human rights declaration. For that it was translated into many languages. There are 30 articles. How many articles are there in Universal Declaration Human Rights? It has 30 articles. மொத்தம் 30 articles இருக்குது. இது எதை பற்றி எழுதியிருக்காங்க? It grants freedom of expression as well as civil, political, social, economic and cultural right. It gives the people for civil rights, political rights, social rights, economic and cultural rights. எல்லா மக்களுக்கும் civil, political, social, economic, cultural rights இது கொடுக்குது. These rights apply to all the people irrespective of their race, gender, nationality, as all people are born free and equal. So இந்த 30 articles எதை மெஷர் பண்ணுதா? It mentioned about all the people are born free and equal. அதை
எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இட்ஸ் people are not discriminate on the basis of race, gender, caste, religion, language, whatever it may be, all the people are equal. It declares that. Social and economic and cultural right. Social, economic, cultural right. What is meant by social, economic and cultural right? This are integral part of human rights law. Was developed due to the aftermath of World War II. World War II அப்புறம் எல்லா மக்களுக்கும் சோஷியல் எக்கனாமிக் கல்ச்சுரல் ரைட்ஸ் இருக்குன்றத டிக்ளேர் பண்ணுறது தான் இந்த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். What is meant by social rights? Social rights are necessary for full participation in the society. Economic rights guarantee every person to have condition under which they are able to meet their needs. Social rightsன்றது இந்த சொசைட்டியில் எல்லா பீப்புளும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சோஷியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் த பீப்புள் கேன் டூ எனி அதர் ஒர்க் தே கேன் ஏர்ன் த மனி, தட் இஸ் எக்கனாமிக் ரைட்ஸ். எவ்ரி பர்சன் டு ஹாவ் கண்டிஷன் அண்டர் விச் ஆர் ஏபிள் டு மீட் தியர் நீட்ஸ். அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தே கேன் டூ த ஒர்க். தே ஆர் அ பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் லீகல் பிரின்சிபல்ஸ் த்ரூ which economic equality and freedom are preserved in the state. So மக்களுடைய they are part of range of legal principles. So economically all the persons are equal. They have the freedom to earn the money. Cultural rights. Cultural rights are human rights that aim at assuring the enjoyment of culture and its components in condition of equality, human dignity and non-discrimination. Cultural rights ன்றது எல்லா பீப்புளும் என்ன பண்ணலாம், they can enjoy the culture. So all are equal through the human dignity. எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் டிக்னிட்டி இருக்குது. நான் டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல். they can enjoy the culture, they can follow any culture. Okay, that is the cultural rights. Civil and political rights. Civil and political rights protect an individual freedom from infringement by the government, social organizations and private individuals. Peoples என்ன பண்ணலாம், they can participate, they have the civil and political rights. They can participate individually, they can participate in that election and social organization and private institutions without the infringement. infringement means எந்த ஒரு அத்துமீறலும் இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணலாம், அதில் சோஷியல் ஆர்கனைசேஷனில், கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திஸ் ரைட்ஸ் என்ஷோர் ஒன்ஸ் எபிலிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட். ஸோ திஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ஷோர் த பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் தட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப். அதாவது they can able to participate in that election, they can contest in that election, they can rule in that place in a country. அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். they can form the government, they can run the government. The term civil rights refers to the basic right offered by the law of the government to every person regardless of the race, nationality, color, gender, age and religion, etc. Civil rights are the basic right by the law of government. Every person have the civil right. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சிவில் ரைட்ஸ்ன்றது இருக்குது. அப்படின்றது தான் சிவில் ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் exercised in the formation and administration of the government. They are given to citizen by law. These rights give power to citizen to participate either directly or indirectly in the administration.
டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நவ் we can see about that one information about Nelson Mandela. Do you know who's that? One of the president of South Africa. Mandela raised his first son after his release from jail after 27 years. 27 years அவர் பிரிசனில் இருந்து அவர் என்ன பண்ணார், சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. why he went to prison? Apartheid was the highest form of discrimination that existed in South Africa. Place of residence were determined by the racial discrimination. apartheid means நிறவெறி, அதாவது நிறத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ அவங்களுடைய ரெசிடென்ஸ் கூட, அவங்களுடைய வீடுகள் கூட பார்த்திங்கன்னா கலரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. It was governing policy in the country by the minority whites over the majority of non-whites. The people in South Africa protested against the racial discrimination. அதாவது மைனாரிட்டி கம்மியாக இருந்த ஒயிட் பீப்புள் அங்கே அதிகமாக இருந்த பிளாக் பீப்புளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த பிளேஸில்? சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தான். Who protest this? Nelson Mandela. So the people of South Africa protested against the racial discrimination. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக, இந்த நிறவெறிக்கு அகெயின்ஸ்டாக போராட்டம் நடத்தினாங்க. அதில் ஒரு பர்சன் தான் யார்? நெல்சன் மண்டேலா raised his voice against the apartheid. When he organized definite campaigns against the government, he was imprisoned. He was struggled for that apartheid, to fight against the apartheid, so that he was imprisoned. நிறவெறிக்கு எதிராக போராடினவர் தான் நெல்சன் மண்டேலா. அதுக்காக அவர் பிரிசனில் அடைச்சாங்க. amid growing domestic and international pressure and with the fear of a racial civil war, President F.W. de Klerk released him 1990. ஸோ இவருடைய ப்ரொட்டஸ்ட்ன்றது அதிகமாகிட்டே இருந்ததுனால நிறைய மக்கள் இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நெல்சன் மண்டேலாவுக்கு அதிக பலம் சேர ஆரம்பித்தது. இதனால் எந்த ஒரு சிவில் வாரம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பயந்து பிரசிடெண்ட் F.W. de Klerkன்றவர் இவர் என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாரு. எப்போனா 1990. அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலாவும் கிளர்க்கும் the efforts taken by the Mandela and Klerk put an end to the apartheid. apartheidக்கு அந்த நிறவெறிக்கு அகெயின்ஸ்டாக அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு புல் ஸ்டாப் வச்சாங்க அவங்களுடைய ஸ்ட்ரகிள்காக. In 1994, multi-racial general election was held in which Mandela led the African National Congress to victory and became the president. So after மண்டேலாவும் டி கிளர்க்கும் என்ன பண்ணுறாங்க, apartheidக்கு அகெயின்ஸ்டாக போராடி அதில் வின் பண்ணுறாங்க. 1994 மல்டி ரேஷியல் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. அதில் மண்டேலா வின் பண்ணுறாரு. அவருடைய ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. ஆஃப்டர் he became the president of that South Africa. So now we are completed up to the Universal Declaration of Human Rights. So next class we can see about that fundamental rights in India. Thank you so much.